அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம் மாணவர்களே. இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது தமிழ் எழுத்துக்களை எவ்வாறு பிரிப்பர் என்பதை பற்றி காணப்போகின்றோம். இது உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடிய 30 எழுத்துக்களை நாம் முதலெழுத்துக்கள் என்று கூறுவோம். இன்றைய வகுப்பில் முதல் எழுத்துக்களை பற்றி விரிவாக காணப்போகின்றோம். அது மட்டுமல்லாமல் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகிய முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் என்று கூறுவோம். சார்பெழுத்துக்கள் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை என்பதை பற்றி இன்றைய வகுப்பில் நாம் காணப்போகின்றோம். எழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் என்பது உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். அதாவது உயிர் எழுத்துக்கள் 12 அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ ஆகிய உயிரெழுத்துக்கள் 12. மெய்யெழுத்துக்கள் இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இள், இல், இட், இன் ஆகிய 18 மெய்யெழுத்துக்களும், அதாவது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். இந்த முதல் எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்கின்றன. இவை பிற எழுத்துக்களை சார்ந்து வருபவை அல்ல. எனவேதான் இவற்றை நாம் முதல் எழுத்துக்கள் என்கின்றோம். அடுத்தது சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களாகிய உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து வருகின்ற எழுத்துக்களை நாம் சார்பு எழுத்துக்கள் என்கின்றோம். அதாவது உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் ஆகிய ஆ முதல் அவ்வரையும், மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் ஆகிய இக் முதல் இன் வரையும் உள்ள எழுத்துக்களை சார்ந்து தோன்றுபவை எவை என்றால் உயிர்மெய் எழுத்துக்கள். அதாவது இக்கு கூட்டல் ஆ கா. இக்கு என்பது மெய்யெழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து. அப்பொழுது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும் பொழுது உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. எனவே உயிர்மெய் எழுத்துக்களை நாம் சார்பு எழுத்துக்கள் என்கின்றோம். இப்பொழுது மாணவர்களுக்கு புரிந்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை நாம் சார்பு எழுத்துக்கள் என்கின்றோம். சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அதாவது முதலாவது வருவது உயிர்மெய், இரண்டாவது ஆயுதம், மூன்றாவது உயிரெழபடை, நான்காவது ஒற்றளபடை, ஐந்தாவது குற்றியலிகரம், ஆறாவது குற்றியலுகரம், ஏழாவது ஐகார குறுக்கம், எட்டாவது ஔகார குறுக்கம், ஒன்பதாவது மகர குறுக்கம், 10வது ஆயுத குறுக்கம். இந்த சார்பு எழுத்துக்களில் முதல் 2ஆன உயிர்மெய், ஆயுதம் பற்றி இப்பொழுது நாம் அறிந்து கொள்வோம். உயிர்மெய். மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்து வகையுள் அடங்குகிறது. அடுத்ததாக காண்பது ஆயுதம். ஆயுதம் என்பதை நாம் ஆயுத எழுத்து என்று கூறுகின்றோம். இது 3 புள்ளிகளை உடைய தடித்த வடிவம் பெற்றது. இதற்கு முப்புள்ளி, முப்பார் புள்ளி,
தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது ஆயுதம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே ஆயுத எழுத்து வரும். மற்ற இடங்களில் ஆயுத எழுத்து வருவது இல்லை. இது தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். இந்த வகுப்பில் முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன, சார்பு எழுத்துக்கள் என்றால் என்ன, எழுத்துக்களின் 2 வகைகள் யாவை, உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றுகின்றன, அதன் வடிவம் எதை ஒற்றிருக்கும், ஒலி வடிவம் எதனை ஒத்திருக்கும், ஆயுதம் என்றால் என்ன, அதற்கான வெவ்வேறு பெயர்கள் யாவை, ஆயுத எழுத்து எவற்றின் இடையில் வரும் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.